கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். இரண்டாவது, அவருடைய நீதி, அதாவது பிதாவாகிய தேவனுடைய நீதியை நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, எண்ணற்ற காரியங்களே கர்த்தர் நாம் பின்பற்ற வேண்டும் என்று, கீழ்ப்படிய வேண்டும் என்று பல வேத வசனங்கள் மூலம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி நாம் நீதியை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், இரண்டாவது அவருடைய நீதியை தேடும் பொழுது, இவைகளெல்லாம் என்றால் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்தில் 6 காரியங்கள் மூலமாக நாம் எப்படி தேவனை தேட வேண்டும் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை நாம் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வழியாக நம்ம கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது பாருங்க, தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்ம எப்படி தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். ஆதார வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, சிலர் என்ன பண்ணுவாங்க, பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புவாங்க. பிரியமானவர்களே, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அதுவே தேவனுக்கும் அவனுக்கும் விரோதமாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது. ஆனா இந்த வசனத்துல பாருங்க, அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம், கிருபையின் காலமும் கூட. இந்த கிருபையின் காலத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி, அவர் சமீபமா இருக்கையில் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு உடைய பாவங்களை நம்மை சுத்திகரித்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பாருங்க, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் இரவும் பகலும் அவரை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டும். ஒருவேளை உங்களுக்காக ஒரு அற்புதமான வாசல், ஒரு ஆசீர்வாத வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால், தடையான காரியங்கள் இருந்து, அந்த தடைகளில் இருந்து நீங்க விடுதலை பெற வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்கன்னா அவரை நோக்கி அவருடைய வாசல் அருகே நின்று நீங்கள் தட்ட வேண்டும். அப்பொழுது உங்களுக்காக கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியத்தை கட்டளையிடுவார். பூட்டி இருக்கிற கதவை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆதார வசனம் 105வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நித்தமும் என்றால் எப்பொழுதும், எல்லையற்ற எல்லா நாட்களிலும் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளோட காரியத்துக்காக மட்டும் நம்ம தேவனை தேடக்கூடாது. சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ண காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உடனேயே கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாங்க. உலக பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி அவர்கள் சோரம் போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே நாம் அவரை நித்தமும் தேடும் பொழுது அவருடைய வல்லமையையும் நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் மாதிரி தேடிட்டு கர்த்தரை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நெடுநாள் ஜெபித்து கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து விட்டார் என்றால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஜீவனுள்ள சாட்சியா மற்றவங்களுக்கு அதை நம்ம சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். மூன்றாவது, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். ஆதார வசனம் கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள
மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்துவுடனே கூட எழுந்துண்டானால் அப்படி என்றால் நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திற்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியானரின் இரத்தத்தின் வல்லமையினால் நாம் ஒவ்வொருவரும் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நிச்சயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படி அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய தேவைகளை மட்டும் கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்றாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், இல்லைன்னா எனக்கு ஒரு பங்களா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேவைகளை கேட்கறாங்க. சில பேர் அவங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கேட்கறாங்க. கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். இன்று கர்த்தர் உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள கொடுக்கக்கூடிய வசனம் இதுதான். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும், ஒரு காரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடா இருக்கலாம், இல்லை என்றால் பல தேவைகள் நிமித்தமா நீங்க அந்த தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 2 காரியத்தை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்ட காரியங்களை விட அதிகமாக உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் கொடுக்கிற தேவன், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம நன்மையை தேட வேண்டும். ஆதார வசனம் ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல அநேக இடங்கள்ல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் இனிவர நாட்கள்ல நம்ம பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம தீமை அல்ல, நம்ம நன்மையை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இனி வருகிற இந்த 2025வது வருடம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும். நம்மளும் நம்முடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம நன்மையை தேட வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்ம மேலானவைகளை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, நீதியை தேடுங்க, நன்மையை செய்ய தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க, தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக காணொலிகளை நீங்க கேட்பீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்காமலே இருக்கும். நீங்க ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, என் வாழ்க்கையில ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. எப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும் என்றால் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் பரிசுத்தவானா இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஜெபம் சீக்கிரத்தில் கேட்கப்படும். பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்வான். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாம குறை சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க, கோபப்படாதீங்க. ஒருவேளை இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில எழுந்து ஜெபித்து இந்த காரியத்துல எனக்கு குறைவு இருக்குது, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. தேவன் ஒருவர் மாத்திரமே அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் த பெர்ஃபெக்ட் காட். நம்ம ஒவ்வொருவரும் தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்ம நீதிமானா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு நமக்கு சில குறைபாடுகள் வந்திருக்கலாம். அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மேலானவர்களை தேடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படுகிற அவர் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா.
நீரின்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வேத தியான பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், நீதியை தேடுகிறவர்களாய் அப்பா இருக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைகளை கத்தர் மன்னித்து தயவாய் மனம் இறங்குங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய வல்லமையை நாடி தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டுமாப்பா. உடைய சமூகத்தில் நித்தமும் அப்பா உண்மை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து உடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கத்ததாமை கிருபை செய்யுங்க தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே உடைய பிள்ளைகள் கேட்ட காரியங்கள் அற்புதங்களை காண இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளின் தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறீரப்பா. நாவிலிருந்து சொல் புறவாமன்னே என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீரப்பா. எங்களை எமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்மையை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாங்கள் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் அப்பா உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. அவருடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்குமே தகப்பனே. அவருடைய விண்ணப்பங்கள் தூப கலசத்தில் இருக்குமே தகப்பனே. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. ஏற்ற வேளையில் அப்பா பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடி பயத்தோடி குழப்பத்தோடி காணப்படலாம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தில் அவர்கள் தைரியம் உடையவர்களாய் சமாதானம் உடையவர்களாய் அப்பா வாழ்கிற காலங்கள் அடுத்தது என்ன பண்ண போறோன்ற நிச்சயத்தோடு வாழத்தக்க அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. தைரியத்தை கொடுங்கப்பா. சத்துவம் இல்லாதமுடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுங்க. புது பலனால் நிரப்புங்க தகப்பனே. நன்மையானதை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. இன்னும் அநேக பேர் அப்பா வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவித்து சோர்ந்து அப்பா ஒரு தூக்கம் வராமல் பயத்தினால இருக்கிறான் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கட்டளையிடுங்க. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த காணொலியை என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண கிருபை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. இன்னும் அநேக பேர் வியாதியில தகப்பனே எனக்கு எப்போ விடுதலை வரும் என்று காத்து கொண்டிருப்பாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. பரம தேவனப்பா, பரம வைத்தியரப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, மெய்யாகவே ஆண்டவரே குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு அப்பா. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே சத்ருவானவன் அவர்களை முடக்கி வைத்திருக்கிறானோ அந்த பகுதிகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன்னப்பா. ஒரு விடுதலை, ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக தகப்பனே. அப்பா, உடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர பண்ணுங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. அப்பா, மேலானவைகளை தேடுகிறவர்களாய், நீதியை பின்பற்றுகிறவர்களாய், நீதிமானாய் வாழ்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. புதிய நாளை காண கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது அப்பா உடைய நோக்க திட்டம் மாத்திரம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் அப்பா. சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாய் சத்ருவானவனை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களை உடைய பிள்ளைகளை மாற்றுங்க.
உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நித்தமும் உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களா உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த இளைப்பாறுதல் தேசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக்கொள்ள பரிபூர்ணமா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வசனத்தை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் இருக்கக்கூடாது. கேட்டதின்படி நாங்கள் கிரியை நடப்பித்து அப்பா வெற்றி எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவனீர் எங்களோடு இருக்கிறீர். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் தகப்பனே. ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.